பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம தங்கமயில கோமதி சாப்பிட சொல்றாங்க. சரவணன் பக்கத்துல போய் தங்கமயில் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் இருந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு, நீ மட்டும் இப்படி சாப்பிடாம நின்றுட்டு இருக்க, பரவாயில்லைங்க, எல்லாருக்கும் பரிமாறிட்டு நான் கடைசியாவே சாப்பிட்டுக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ இப்படி உட்காருவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்லைங்க, வேண்டாம், நான் சொல்கிறேன்ல, உட்காருவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கதிர் இருந்துட்டு, இருங்கம்மா நான் போய் சேரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சேரையை போட்டுடுறாங்க. இந்த நிறைய இட்லி போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் எடுத்து கொடுக்குறாரு நம்ம பாண்டியன். அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தராக சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த இடத்த விட்டு எழுந்து போயிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் மட்டும் உட்காந்துக்கிட்டே அழுந்துக்கிட்டே இருக்காங்க. சரவணோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கோமதியும் சாப்பிட்டு முடிச்சோடனே, ஏண்டி இட்லி மாவுலேருந்து தான் இட்லியே செஞ்சேன், இப்போ அதை மறுபடியும் மாவாக்கிட்டு இருக்க, போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லத்த, தொண்டுக்குழிக்குள்ளே சாப்பாடே இறங்கவே இல்லை, எனக்கு சாப்பாடே வேண்டாத்த அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இருக்கலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ப்ளீஸ் அத்தை, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, போய் எடுத்து வச்சுட்டு போய் கை கழுவுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயிலம் போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக, அத்தை நான் அப்புறமா பாத்திரம்லாம் கழுவிக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொன்ன உடனே, இன்னும் எவ்வளோ நேரம் தான் அந்த ரூம்குள்ளேயே இருக்கலான் இருக்கேன், வந்ததுலேருந்து அந்த ரூமில் தான் இருந்தேன், கொஞ்ச நேரம் இப்படி இருவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு சரவணனையும் ஒரு பக்கம் பார்க்குறாங்க, தங்கமயிலையும் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. சரவணா, நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் இருக்கேன், ஆனால் கேட்காமையும் இருக்க முடியல. உங்களுக்குள்ள அப்படி என்ன தாண்டா பிரச்சனை? எதுக்காக இவ அழுந்துக்கிட்டே இருக்கா? இப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்து பார்த்து கல்யாணத்தை பண்ணுறோம். ஆனால் இப்படி நீங்கள் தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டு அழுந்துக்கிட்டே இருக்கிறதுனாலலாம் நாங்கள் கல்யாணமே பண்ணலடா. எப்படி இந்த வீடு இப்போ இப்படி மாறிடுச்சுடா? தயவு செஞ்சு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தீர்க்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க. அம்மா, தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேம்மா, இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, டே அப்படியெல்லாம் இல்லைடா, உடனே பாண்டியன் இருந்துட்டு உனக்கு எத்தனை தடவை சொன்னாலையும் அறிவே வராதா கோமதி, அவன் தான் நம்மளா இதுக்கு லாக் இல்லாதவங்க, நம்ம இந்த பிரச்சனையை நம்மளால் பேசி தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு துரதா நினைக்கிறாருல்ல, அவர் பிரச்சனையை நீ எதுக்காக திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க? இங்கே பாரு, அவன் பிரச்சனை இது, நம்மளாம் அதுக்கெல்லாம் தகுதியானவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, வேறு எப்படிப்பா, நான் ரூம்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதுக்கு அடுத்து தான் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டீங்க, கடைக்கு சண்டை போட்டீங்க, இப்போ திருமணம் வரைக்கும் சண்டை போட வேண்டியதாக ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டால், அந்த பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு நேரடியாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதையும் மீறி கேட்டால் என்ன சொல்கிற, நான் என்ன உங்களை கல்யாணம் பண்ணி வையினா சொல்லி கேட்டேன், நான் சாமியாரை போயிருந்தானா சொன்னேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பாண்டியன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி ஒரு பக்கம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இவன் இப்படியெல்லாமா பேசினான், இது மட்டுமா பேசினான், இன்னும் நிறையாவே பேசிட்டாங்க கோமதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே சரவணா, இவ்வளோ பேசியிருக்கடா, அப்போ உன் மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குல்ல, அந்த விஷயம் என்னென்னு கொஞ்சம் சொல்லண்டா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் யாருமே நிம்மதியாகவே இருக்க முடியாது, மனசளவில் நொந்து போயிடுவீங்கம்மா. இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களால் தாங்கிக்கவே முடியாது, இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, அழாத பையன், நீ அழுந்துக்கிட்டு இருக்கடா, இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா நெஞ்சு ரொம்ப பதறுதுடா, சொல்லுடா, அப்படி என்னதாண்டா பிரச்சனை, என்னை நீ உன் அப்பாவா நினச்சியனா, உனக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் தான் முக்கியம்னு நினச்சேனா, இந்த குடும்பத்து மேலே நீ உண்மையாக பாசம் வச்சுருக்குன்னு நினச்சியனா, நீ இப்போவே எல்லா உண்மையும் சொல்லி தான் ஆகணும், அப்படி என்ன தாண்டா உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கட்டி பிடிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே சரவணா, என்னடா ஆச்சு, எதுக்காகடா இப்படி அழுந்துக்கிட்டு இருக்க, உன்னை பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நெஞ்செல்லாம் பதறுதுடா, சொல்லடா, என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பா வேண்டாம்ப்பா, இந்த பிரச்சனையை நீங்கள் கேட்கவே கேட்காதீங்கப்பா,
கேட்டால் மனசளவில் நொந்து போயிடுவீங்கப்பா. வேண்டாம்ப்பா, இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு சொன்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என் பிள்ளை இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே, இப்போ என்னடனா என் பிள்ளை இப்படி அழுந்துக்கிட்டு இருக்கானே, ஐயோ என்னால் தாங்கிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கமும், அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணன் என்னென்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் இப்படியெல்லாம் பேசி நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ கோவப்படுறீன்னு, என்னென்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் வேண்டாண்டா தம்பி, நீ எல்லாம் இந்த பிரச்சனைக்குள்ளே வரவே வராதுடா, வந்தீங்கன்னா இது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் யாராலையும் தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மயில இருந்துட்டு, மாமா ப்ளீஸ் மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு என்னால் தானே பிரச்சனை, என்ன தானே உங்களுக்கு பிடிக்காமல் போச்சு, சரிங்க மாமா என் கூட நீங்கள் பேசாதீங்க, எல்லாரும் முன்னாடியும் நல்லா திட்டுங்க, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் யார் முன்னாடி இப்படி நான் அழுந்துட்டு வந்து நிற்கவே மாட்டேன், அதனால் இனிமேல் நீங்கள் என்ன திட்டினாலையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தினாலையும் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நான் சொல்லவே மாட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, ஏய் அப்படி என்ன தாண்டா ஆச்சு, என்ன அசிங்கப்படுத்தினது போதாதுன்னு எங்கள் அப்பாவையும் அசிங்கப்படுத்தி கடைக்கு வந்தவரை அசிங்கப்படுத்தி வெளியே தள்ள விட்டுட்டார் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, டே அவர்கிட்டலாம் கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன தாண்டா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ப்ளீஸ்ப்பா வேண்டாம்ப்பா, உங்களால் தாங்கிக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன்டா, என் பிள்ளை கஷ்டப்படுறது என்னால் தாங்கிக்க முடியுமா, வேண்டாம்ப்பா, எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் இப்படியே எங்கேயாவது போய் நான் செத்து போயிடுறேன், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெத்த புள்ளியை பறி கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பேங்கன்னு நீ எப்படா நினைக்கலாம், நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மயில் இருந்துட்டு, வேண்டாம் மாமா விடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, இது எங்களோட பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் விட்டுருங்க, இது விஷயமா மாமா கிட்ட பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேண்டாம் அத்தை, நான் இனிமேல் யார் முன்னாடியும் அழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போதும் நிறுத்துறியா, அப்படியே அடிச்சுனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கோவப்படுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எப்படி உன்னால் மட்டும் இவ்வளோ பச்சையாக நடிக்க முடியுது, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னடனா எதுவுமே நடக்காத மாதிரி எல்லா பழியும் தூக்கி ஏன் மேலே போட்டுக்கிட்டு இருக்க, உன் மனசில் நீ என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னை பார்க்கவே அருவருப்பாக இருக்குடி, எப்படி உன்னால் மட்டும் இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. மயிலையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. கோமதி இருந்துட்டு, கட்ட பொண்டாட்டி அடிக்கிறதுக்காக போகிறேன், அப்படி என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையவே கிடையாது, நீங்கள் என்ன திட்டிக்கிட்டு இவளுக்கு பரிதாப பட்டம் கட்டுறீங்களா, அந்த பரிதாப பட்டம் எனக்கு சேர வேண்டியதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ ரொம்ப நல்லவளும் கிடையாது, உண்மையானவளும் கிடையாது, வாயை திறந்த வெறும் பொய்யை மட்டும்தான்ப்பா இவளால் பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன், கதிர், ராஜி, அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ஸில் சரவணன் மயிலை பற்றின உண்மையை சொன்னால் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.